ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரீஸோட 6th பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல சியோ மோமோ ரெண்டு பேருமா அவங்க அம்மா அப்பாவை பத்தி ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல சியோ சொல்லிட்டு இருக்கா, உனக்கு சீக்கிரமா பெரிய ஆளா வளரணும்னு ஆசை இருக்கா என்ன? அப்பா அம்மா பண்ண தப்பே நம்மளும் பெரியவங்களாய் பண்ணோம்னா என்ன பண்றதுன்னு கேட்க, அதை பத்தி பேச வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணலாம், உனக்கு வந்து டான்ஸ் ஆடுறதுக்கான திறமை இருக்குன்னு ஃபர்ஸ்டே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு மோமோ சொல்றா. கூட்டு போயிட்டு சியோக்கு டான்ஸ் ஸ்டெப்லாம் கத்து கொடுக்க ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் கொஞ்சமா ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு பாக்குறாங்க. சியு நேரா வீட்டுக்கு வரா. பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அவளுக்கு ஏதாவது எய்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஊர்வாய் அடைக்கிறதுக்காக அதுல நெகட்டிவ்னு வந்திருக்கு. அதை கொண்டு வந்து சியு அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு அவ வேலையை பாக்குறதுக்கு போயிடுறா. கிளாஸ் அப்படியே போக ஆரம்பிக்குது. அடுத்து வர எக்ஸாம் டைம் வருதுங்கிறதால எல்லாரும் விழுந்து விழுந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சியு அப்பப்ப பிரேக் டைம்ல டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி நம்ம மெங்கும் அவனோட பிரேக் டைம்ல கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிடுறான். ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தங்க மீட் பண்ணிக்கிறதே இல்ல. பாத்துக்கிட்டா கூட கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க. அப்படியே ரொம்ப நாள் ஓடி போயிடுது. மிங்க இப்பெல்லாம் பெருசா கிளாஸ்க்கே கூட வரதில்ல. அப்போ வந்து தெரபிஸ்ட் இருக்காங்கல்ல ஸ்கூல்லயே ஒருத்தங்க, அவங்க வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆப்பிள் இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது ரெட் கலர்ல இருக்கு, ஆனா அந்த பக்கம் வந்து பாருங்களேன் இங்க வந்து எல்லோ கலர்ல இருக்கு. ஒருத்தங்க பார்வையை பொறுத்து ஒருத்தங்க மேல இருக்கிற பார்வையும் மாறுங்கிறதால கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அடுத்தவங்களை பிளேம் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போறாங்க. இந்த 3 ரவுடி கேர்ள்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த பொண்ணுங்க 3 பேரும் நிக்கும் போது இங்க பாருண்டி சியோவோட கதையை யாரோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பேருக்கு கெட்டது கொடுத்த ஒருத்தனை நேரா கண்டுபிடிச்சு அவங்க ஊர்லயே போயிட்டு அவன் கல்யாணத்தை நிறுத்தி பழி வாங்கிட்டு வந்திருக்கா சியு. நம்ம தான் அவளை பத்தி தப்பா நினைச்சிட்டோம் போல, ரொம்ப நல்ல பொண்ணு போல அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இந்த ரவுடி பொண்ணுங்களுக்கே சியு மேல பாசம் வந்துருச்சு. நம்ம தான் தப்பா பேசிட்டோமா அப்படின்னு இந்த நியூஸ போஸ்ட் பண்ணது வேற யாரும் இல்ல போல, நம்ம ஜிஜி தான். ஸ்கூல் வாசல்ல சியு அங்க வந்துடுறா. என்ன திட்டுறதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா வேற எங்கேயாவது போய் திட்டுங்க, இங்க வச்சுக்க வேண்டான்னு சொல்ல ஜிஜி பாக்குறான். இல்ல நான் ஊரை விட்டு போக போறேன் சியு, உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். உனக்கு எங்க ஊரை பத்தி தெரியாது, கிராமத்தை பத்தி, அப்பெல்லாம் அங்க இருந்து வெளியே வரவே முடியாது, ரொம்ப கஷ்டம். நீ சிட்டில வளர்ந்துட்டு எப்பயாவது தான் ஊருக்கு வருவியா, அதனால ஒன்னால என்னையோ அக்காவையோ புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சின்ன வயசுல இருந்தே நாங்க ஒன்னா வளர்ந்தோம். எங்க 2 பேருக்கும் ஒருத்தங்களை விட்டா ஒருத்தங்க வேற யாரும் கிடையாது. கொஞ்சம் வளர வளர நான் தத்து பையன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உன் அக்கா என்கிட்ட காதல விழுந்துட்டா. நானும் அவகிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன், லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் குடும்பத்துக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டாங்க. நான் பண்ணது தப்புதான். கரெக்டான நேரத்துல உன் அக்காக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணல. அதுக்கு எந்த விதத்திலயுமே நான் வந்துட்டு நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிக்கவே மாட்டேன். ஆனா நீ எனக்கு கல்யாணத்துல பிரச்சனை பண்ணல, எல்லா உண்மையும் வெளியே சொன்னல, அப்போ உண்மையை நான் சொல்லவா? என் நெஞ்சில அந்த பாரமே ஒரு நிமிஷம் இறங்குன மாதிரி இருந்தது. ஏன்னா தினந்தோனும் தப்பு பண்ணிட்டோமேன்னு குற்ற உணர்ச்சியிலே வாழ்ந்துட்டு இருந்தேன். இதுக்கு மேல இந்த மாதிரி நான் வாழ தேவையில்லை பாரு, எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அக்காவோட அந்த டாய் அன்னைக்கு நீ கொடுத்துட்டு போயிட்டேன். இது என்ன விட ஓன்டருக்கு தான் கரெக்டா இருக்கும், வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு ஜிஜி அங்கிருந்து கிளம்பிடுறான். அவங்க அம்மா அங்கிருந்து மறுபடியும் ஜியுவை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ஜிஜி கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ வந்து உன் அக்கா வாழாத வாழ்க்கையை வாழணும், உன் அக்கா நீ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா, அதை பண்ணு அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிருக்கான். இங்க மிங்க வீட்டுக்கு வரான். அவங்க அப்பாவோட போட்டோ எடுத்து பாத்துட்டு இருக்கான். அப்பா மேல தப்பா கோவப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது அவனுக்கு இப்ப ரியலைஸ் ஆகுது. நேரா கிளம்பி இவன் இருக்க வீட்டை காலி பண்ணிட்டு தாத்தாவோட வீட்டை காலி பண்ணிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கான். கார்ல போகும்போது நம்ம சியுவும் அவங்க அம்மாவும் ரோட்ல வந்துட்டு இருக்காங்க. சியு ஆனா அவனை பார்க்கவே இல்லை. ஆனா இவனும் சொல்லிக்காம கொல்லிக்காம அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போறான். சியு வரும்போதெல்லாம் மிங்க இருக்கிற வீட்டை எட்டி பாக்குறா. அந்த வீட்டை மிங்க காலி பண்ணிட்டான் அப்படின்னு தெரியாமலேயே மிங்க இப்போ தனியா ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு பிரெஞ்சு எல்லாம் கத்துக்கிறான். ஏன்னா அவன் காலேஜ் போகணும்ல, அதுக்காக ஸ்பெஷல் கோச்சிங் அப்புறம் லாங்குவேஜ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிக்கிறான். சியுவும் அதே மாதிரி நல்லா படிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து எல்லா பசங்களும் வந்துட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நாள் போயிட்டே இருக்கு. எக்ஸாம் வர மாதிரி அந்த மரத்தை பார்க்கும் போதுதான் சியுக்கு மிங்கோட ஞாபகம் வருது. ஆனா மிங்கும் சியுவும் இப்ப சுத்தமா பேசிக்கிறதே இல்ல. மோமோட வீட்லயும் நிம்மதியெல்லாம் இல்ல. இப்பயும் அவங்க அம்மா அப்பா பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப குழப்பமா இருந்துட்டே இருக்கு. அவங்க அம்மா அடுத்த நாள் காலையில அவளை ஸ்கூல்ல டிராப் பண்ண, ஒரு நிமிஷம் ரெடி நான் ஒரு புக்கை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா கிளம்பி உள்ள போறாங்க. அதுக்குள்ள பக்கத்து வீட்டுக்கார லேடி பார்த்துட்டு, என்னம்மா நீயும் மிங்கும் ரொம்ப க்ளோஸா இருந்தீங்க, இப்ப அவன் வீட்டுல இல்ல போலி அப்படின்னு கேட்க, எனக்கு அதெல்லாம் யாருன்னே தெரியாது அப்படின்னு சியு சமாளிக்கிறா. அதுக்குள்ள அவங்க அம்மா வந்து சியுவை காப்பாத்தி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்பதான் மிங்க இங்க இல்ல அப்படிங்கிற விஷயம் சியுக்கே தெரியுது. இங்க மிங்க மோமோ 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல பாத்துட்டு இருக்காங்க. ஏண்டா திடீர்னு காலி பண்ணிட்டு போயிட்ட வீட்டை அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தது, அதுவும் இல்லாம காலேஜ்லயே அங்க வந்து ஒரு இடம் கொடுத்திருக்காங்க, அந்த இடத்துல நான் தங்கிட்டு இருக்கேன். ஸ்பெஷல் கிளாஸும் அங்கேயே எடுக்கிறதால எனக்கு அங்க தங்குறது வசதியா இருக்கு. கிளாஸ்ல வேற அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டதால நான் லீவ் போடுறது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது ஒரு நம்பர் கொடுக்குற ஒரு தெரபிஸ்ட், என் பேரை சொல்லு, உங்களுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க, பெருசா செலவாகாது, நீயும் போ, உன் மனசுல எவ்வளவு குழப்பம் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி சியு கிட்டையும் கொடு அப்படின்னு மிங்க ஒரு மாதிரி தாங்கிக்கிட்டே சொல்றான்.
சியோ மோமோ 2 பேரும் அன்னைக்கு வெளியே வந்திருக்காங்க. சியோ அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேட்டு வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு குட்டி பறவைய பறக்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிங்க பத்தி மோமோ சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு மாதிரி ரொம்ப டவுனா இருந்தாண்டி, உங்க 2 பேத்துக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனையா? கண்டிப்பா பிரச்சனை இல்ல அப்படின்னா அவன் அந்த மாதிரி டவுனா இருந்திருக்கவே மாட்டான். என்ன ஆச்சுன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒன்னும் பெருசா நடக்கல அப்படின்னு சியோ சொல்றா. சரி ஓகே, பழச பத்தி பேசி என்ன பண்றது, வா பறவையாவது பறக்க உள்ளான்னு கூண்ட ஓபன் பண்ண அந்த பறவை பறக்காமலே இருக்கு. என்ன ஆச்சு, இருக்கு இன்னும் காயம் ஆறல போல. யாருக்கு தெரியும், ஒரு வேலை இது பெரிய கழுகா கூட இருக்கலாம், இன்னும் குட்டியா கூட இருக்கலாம். நாளை பின்ன நம்மளே அட்டாக் பண்ண போதுன்னு சியோ சிரிக்க ஆரம்பிக்கிறா. உனக்கு சீக்கிரமா பெரியவங்களாகணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்க, இல்ல பெரியவங்களாகிறது நினைச்சு பயமா தான் இருக்கு. ஒருவேளை நம்ம அம்மா அப்பா செய்யறதுக்கு அவங்களுக்கு வேற ஏதாவது ரீசன்ஸ் இருந்தா நமக்கு புரியாம இருந்து பெருசாய் புரிஞ்சா பெருசே ஆகாமலே இருக்கதே நல்லது அப்படின்னு மோமோ சொல்ல ஆரம்பிக்க சியோவும் சிரிக்கிறா. இன்னைக்கு எக்ஸாம்க்கு ஸ்கூல்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அத்தனை பேரும் சீரியஸா ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அப்படியே ஷேக் ஆகுற மாதிரி இருக்கு. டீச்சர் பாக்குறாரு. இங்க எல்லாம் எஞ்சி ஓடுங்க, சீக்கிரம் கிரவுண்டுக்கு போங்க, எர்த்குவேக் வந்துருச்சுன்னு கத்த ஆரம்பிக்க அத்தனை பேரும் கிளம்பி போயிடுறாங்க. நியூஸ்ல எல்லாம் வருது, ரொம்ப பெரிய பாதிப்புகள் நிறைய இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஸ்கூல்ல யாருக்கும் ஒன்னும் ஆகல, லேசான அடியோட எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இங்க எல்லாருக்கும் வந்துட்டு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு காசுலாம் போட்டு இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க சியோவும் அவளால முடிஞ்ச காசை கொடுக்குறா. அந்த திமிர் பிடிச்ச பொண்ணுங்க எல்லாம் பாக்குறாங்க. ரொம்ப நல்ல பொண்ணா இருப்பா போலன்னு மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. ஆனா அப்பயும் வர காசு பத்தல, நம்ம ஏதாவது ஃபண்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, அப்போ அவங்க டீச்சர் வராரு. நீங்க நாட்டுக்கு நல்லது பண்ணும் தான், ஆனா அதை விட முக்கியமான கட்டத்துல இருக்கீங்க, திருப்பா போய் காசு கேட்க போறீங்களா? ஒழுங்கு மரியாதையா உட்காந்து படிக்கிற வேலையை பாருங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. கிளாஸ்க்கு போலாம் அப்படின்னு அத்தனை பேரும் அமைதியா உட்காந்துக்கிறாங்க. எதுக்கு நம்மளை பத்தி தேவையில்லாம அவர் கத்திட்டு இருக்காருன்னு எனக்கு ஒன்னும் புரியல. நம்மள பார்த்தா தொந்தரவு பண்ற பசங்க நினைச்சிட்டார் போல. நம்ம மனசுலயே அப்பப்ப நல்ல எண்ணம்லாம் வரும்னு இவருக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு பசங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. குட்டியா ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வச்சு அதுல டிக்கெட்லாம் காசு வாங்கி அதை அந்த ஃபண்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கு நம்ம சியோவை வச்சு மோமோ ஒரு குட்டி கொரியோகிராஃபி மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கா. சியோ வந்து மோமோட இடத்துல ஆடிட்டு இருக்கா. நல்ல வேலைடி நீ இருக்க, அதனால எனக்கு கொரியோகிராஃபி பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்னு மோமோ சொல்லிட்டு, பேசாம எங்க கூட நீயும் சேர்ந்துறேன்னு சொல்ல, எங்க அம்மாக்கு எப்பவுமே எங்க அக்கா எப்போ எந்த மாதிரி ஆச்சோ அப்பையில இருந்து டான்ஸ்னாலே ஒரு கெட்ட விஷயமா பாக்குறாங்க. சோ நான் ஆடுறதுலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல, உங்க அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதுபடிதான் நீ வாழ போறியா அப்படின்னு மோமோ கேக்குறா. தெரியலடி, இப்போதைக்கு யாரையும் ஹர்ட் பண்ண கூடாதுன்னா அது ஒண்ணுதான் வந்துட்டு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு பாவமா சியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. கிளாஸ்ல எல்லாரும் கிளம்பி அடுத்து போயிட்டு இருக்காங்க. பார்த்தா டீச்சரை பிரின்சிபல் கூப்பிட்டு கத்துன்னு கத்தி வச்சிட்டு இருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்படி பேசுறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் ரொம்ப ஒரு மாதிரி அமைதி ஆயிடுறாரு. அப்ப சியோ சொல்றா, இந்த மாதிரி நம்ம ஃபண்ட் கேட்க போறோம் அப்படின்னு சொன்னப்ப இவர் தான் ஒரு நாள் குட்டியா ப்ரோக்ராம் போட்டு நம்ம திறமையை காட்டி அது மூலமா கலெக்ஷன் பண்ணலாம்னு சொன்னாரு. எந்த இடத்துல எர்த்குவேக் வந்திருக்கோ அவரோட வீடு கூட அங்க இல்ல, இருந்தாலும் நல்ல மனசோட சொன்னாரு. அவரை போய் திட்டாங்களே அப்படின்னு சியோ சொல்றா. எல்லா பிள்ளைங்களும் ஃபீல் பண்றாங்க. டீச்சர் கிளாஸ்க்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப திட்டு வாங்கிப்பாரு போல. கண்ணீர் அடக்கிட்டு தான் உள்ள வராரு. பார்த்தா ஒட்டுமொத்த கிளாஸும் அமைதியா இருக்கு. எல்லாரும் குட் மார்னிங் சொல்றாங்க. டேபிள் கிளீனா இருக்கு, போர்டு கிளீனா இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு, எல்லாரும் ஏன் அமைதியா இருக்கீங்க, ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இனிமே உங்க கிளாஸ்ல நாங்க நல்லா கவனிப்போம், உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம், நீங்க தான் இருக்கிறதுலே பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு நம்ம மிங்கோட ஃப்ரெண்டு ஏஞ்சி சொல்ல ஆரம்பிக்க, அவர் ஒரு மாதிரி அழுதுட்டே இந்த பக்கமா திருப்பி எல்லாம் புக் ஓபன் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிடுறாரு. சியு பாக்குறா, அவர் ரொம்ப இமோஷனலா இருக்கத. எங்க மிங்க மறுபடியும் கேம் விளையாட வந்திருக்கான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. டேய் என்னடா நாங்க ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணலான் இருக்கோம், நீ உனக்கு வரியா அப்படின்னு கேட்க, கரெக்டா அப்போ மிங்கோட அப்பா உள்ள வராரு. உடனே ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. மிங்கு கிட்ட அவங்க அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. மிங்கு கேக்குறான், நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, நீங்க அம்மாவை துரத்துல, அம்மா தான் என்ன விட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ உங்களுக்கு இத்தனை நாள் நான் ஹேட் ஆகுது பண்ணாம இருந்திருப்பேன்ல, தப்பான ஆளை இத்தனை வருஷமா ஹேட் பண்ணிட்டு இருந்திருக்கேன்னு எனக்கு அவமானமா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப ஹீரோ ஆயிட்டோன்னு பெருமையா இருக்கா என்ன அப்படின்னு கத்திட்டு அங்கிருந்து மிங்கு கிளம்பி போயிடுறான். இங்க சியும் அவ தம்பியும் சேர்ந்துட்டு ஒரு பார்சல் ஒண்ணு வந்துட்டு இருக்கு. அதை சியு கேக்குறான், டே எனக்கு இது வந்துச்சான்னு. ஆமாக்கா வந்துச்சு, ஒன்றை கொடுக்கணும்னு நினைச்சேன் மறந்து போயிட்டேன்னு சொல்ல, அதுக்குள்ள பார்த்தா நம்ம பெய்யும் ஒரு கால பெரிய அக்கா, அவளோட மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு. அதுபடி அவ இறந்து போகிறதுக்கு முன்னாடி 2 monthsக்கு முன்னாடி நடந்த ட்ரீட்மெண்டோட விவரம் இருக்கு. எல்லாமே கண்ட்ரோல்ல தான் இருக்கு, உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கு. எப்படி ஒரு 2 மாசத்துல நல்லா இருந்த ஒரு பொண்ணு திடீர்னு இறந்து போவா, ஒரு வேலை உங்க சாவுல வேற ஏதாவது மர்மம் இருக்குமோ அப்படின்னு நம்ம சியு கேட்க, அக்கா போதும், நீ ஏற்கனவே ஜேஜி விஷயத்துல பண்ண பிரச்சனை எல்லாம் போதும், இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து தம்பி கிளம்பி போயிடுறான். சியுக்கான வருத்தமா இருக்கு. வெளியே வந்து பறவைக்கு சாப்பாடு போட ட்ரை பண்ணிருக்கா. கரெக்டா அந்த பறவை அப்ப பறந்து போயிருது. மனசுக்குள்ள ஏதேதோ வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரு பிளாஷ்பேக்ல பெய்யுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது, நான் எக்ஸ்ட்ரா கோட்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கேன், உள்ள கொண்டு வந்து கொடுக்குறேன், வெளியே என்ன கூட்டு வந்து போமா அப்படின்னு சொல்லிட்டு சியு போன் பண்றா. உன் யாரி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னா, இங்கெல்லாம் வரக்கூடாது போ அப்படின்னு அவங்க அம்மா திட்டிடுறாங்க. சியு அங்க இருந்து கிளம்பி போலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருக்க பிரிட்ஜ்ல பெய்யு படுக்க சோகமா நின்னுட்டு இருக்கா. சியு வேகமா ஓடி போயிட்டு ஒரு கோட்டை போத்தி விட்டுட்டு, அக்கா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, ஏற்கனவே நம்ம
நம்ம ஹோட்டல் திறக்கல, ரொம்ப நாளா நீ ஹாஸ்பிட்டல் இருக்கதால பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் கூட எனக்கு ஆளு வரல, இந்த நிலைமையில நீ உன்னை பாத்துக்காம இப்படி குளூர்ல வந்து நிக்கிற, திருப்பி உடம்பு சரியில்லைனா யார் பாத்துக்குவா அப்படின்னு சீயு கேட்க உடனே பெய்யும் பாக்குறா, நான் வந்து உனக்கு பாரமா இருக்கேன்ல, அம்மா அப்பா கூட பாரமா இருக்கேன், உனக்கு அம்மா அப்பா வந்து பக்கத்துல இல்லாம இருக்க நான் புடிச்சு வச்சிட்டு இருக்கேன், நீ கவலைப்படாத, சீக்கிரமா உன் அம்மா அப்பாவை உன்கிட்டே கொடுத்துடுறேன், ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்கா. அத பத்தி சீயு இப்ப யோசிச்சு பார்த்துட்டு ஓகே இல்ல கண்டிப்பா நீ கொடுக்க வேண்டாம், ஓகே கிடையாது அப்படின்னு பாவமா சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க பார்த்தா மூமுவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. மூமு தடுக்கிறதுக்கு போக அவங்க அப்பா மூவை தள்ளி விட்டுடுறாரு. அப்படியே கீழே விருண்டு விழுந்து மூமு மயங்கிடுறா. அவங்க அப்பா அம்மாவும் கதறியால ஆரம்பிக்கிறாங்க. மூமுக்கு காலில் அடிபட்டுருது. சீயு அடுத்த நாள் ஸ்கூல்ல சாப்பாடு எடுத்துட்டு வரா. மூமு சொல்லிட்டு இருக்கா, எங்க அப்பா செம்மையா அழுதுட்டாரு எனக்கு அடிபட்டுருச்சுன்ட்டு, இன்னைக்கு காலை நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் தெரியுமா, எங்க அப்பா அது மாதிரி நல்லதா பேசி நான் பார்த்ததே இல்லை, எத்தனையோ வருஷம் ஆச்சு, அது மட்டும் இல்லாம முக்கியமா இதுக்கு மேல குடிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் கூட பண்ணிருக்காரு, இது வரைய அப்படிலாம் பண்ணதே இல்லை அப்படின்னு மூமு இதுவும் ஒரு நல்லதுக்கு தான் போனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அவ ஃப்ரெண்டு உனக்கு காலில் அடிபட்டுருச்சு, லீடிங் ரோலே நீதான், நீ இல்லாம வேற யாரு ஆடுவா அப்படின்னு கேட்க, நீ வரியா அப்படின்னு சீயு கிட்ட மூமு கேக்குறா. மூமு முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அன்னைக்கு கரெக்டா வந்து ஈவினிங் தான் ப்ரோக்ராம் இருக்கு. சீயு நேரா ரூம்ல வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கா. தம்பி இருக்கான். இப்பதான் சீயுவை விடுறது இல்லையே, வெளியே போகும்போது பூட்டிட்டு தானே போறாங்க. ஆனா ஜின்னு வேகமா கிளம்பும் போது சீயு வேணும்னே சாவி எடுத்து ஓலிய வச்சிடுறா. அவன் தேடிட்டு, அக்கா எனக்கு சாவி எங்கக்குன்னு தெரியல, நான் சீக்கிரமா வெளியே போனோம், நீ படுக்கு பத்திரமா இங்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடி போயிடுறான். சீயு யோசிச்சுட்டே இருக்கா. அவங்க அக்கா கொடுத்த அந்த குட்டி டாலை பார்த்துட்டே இருக்கா. மறுபடியும் அவளுக்கு ஆடணும்னு தோணுது, ஏன் நம்ம போய் ஹெல்ப் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை பத்தி யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க பார்த்தா மூமு என்ன பண்றதுன்னு தெரியல, என்னால ஆட முடியாதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. சீயு அங்க வந்துடுறா. நான் வந்துட்டேன், கம்பெனி கொடுக்கவா அப்படின்னு கேட்டுட்டு கரெக்டா அவளும் உள்ள போக அங்க மிங்கு வரான். என்னதான் ஃபங்க்ஷன் பண்றாங்க நானும் பாக்குறேன் அப்படின்னு மூமு வேற பெர்ஃபார்ம் பண்ண போறால, அதுக்காக பாத்துட்டு இருக்கான். கரெக்டா அப்போ மூமு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வரதுக்கு பதிலா நம்ம சீயு அங்க வரா. அவளோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை காட்ட ஆரம்பிக்கிறா. அதுவும் சென்டர் ஸ்டேஜ்ல நின்னுட்டு மிங்கு பாக்குறான். அவளை நினைச்சு அவனுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டா பாவம் அப்படின்னு அமைதியா பாத்துட்டு இருக்கான். சீயு பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்கவும் அங்க கரெக்டா சீயுவோட அம்மாவும் தம்பியும் அந்த பக்கமா வரவும் கரெக்டா இருக்கு. இங்க இருக்கிறது சீயு தானே அப்படின்னு கேட்டு அவங்க அம்மா நேரா ஓடி வந்துட்டு இருக்க. கரெக்டா பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சதும் சீயு பின்னாடி ஓடி போயிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம மிங்கு வந்துடுறான். சீயு கையை பிடிச்சி இழுத்துட்டு கூட்டு போயிடுறான். மோமோ அங்க வந்துட்டு, என்ன ஆண்டி இங்க வந்திருக்கீங்க, எங்க பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்களா அப்படின்னு சமாளிக்கிறா. என்னம்மா இங்க இருந்தது சீயு தானேன்னு கேட்க, சீயுவா அவன் இங்க வர போறா, அவளுக்கு தான் ஆடவே தெரியாதுன்னு மூமு சமாளிச்சுட்டு இருக்கா. ஆனா நம்ம மிங்க மின்னல் வேகத்துல சீயுவை வேக வேகமா ஓடி கூட்டு போயிட்டு மரத்துக்கிட்ட விட்டுடுறான். இதுக்கு மேல நீ பார்த்து போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். சீயு கிட்ட அன்னைக்கு நைட்டு தம்பி கேட்கிறான், அக்கா நீ ஸ்டேஜ்ல இருந்தது நீ தானே, போய் சொல்லாத அப்படின்னு. ஆனா நான் அம்மா கிட்ட நீ இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நானே சமாளிச்சுட்டேன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சீயு சிரிச்சுட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் மூமு வேற ஸ்கூலுக்கு வரல. சீயு எங்க உட்காந்து சாப்பிடுறதுன்னு யோசிக்கிறா. அந்த ரவுடி பொண்ணுங்க கேங் இருக்கும்ல, இங்க வா இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவளையும் கூட்டிட்டு அவங்களுக்குள்ள ஜாலியா பேசி விளையாடிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஜியுக்கும் அவங்க கூட சேர்ந்து சாப்பிடறதுக்கு ஹாப்பியா இருக்கு. அவ பாட்டுக்கு ஹாப்பியா இருந்துட்டு இருக்கா. இங்க அவங்க அப்பா கேஸ் பத்தி ஏதோ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு மிங்குக்கு மெசேஜ் வருது. உங்க அப்பா என்ன ஆனாருன்னு எதுக்கும் போய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிங்கு நேரா கிளம்பி வந்துடுறான். அந்த நர்ஸ் ஆண்டியை பாக்குறான். எங்க அப்பாக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்க, அந்த பேஷண்ட் ரொம்ப முடியாம இருந்தாங்க, சர்ஜரி ரொம்ப ரொம்ப ரிஸ்க் தான், ஆனா அவங்க உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க, அதனால உங்க அப்பா சரி ஓகே நான் ரிஸ்க் தான் ஆனாலும் இந்த சர்ஜரி பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறமா அந்த சர்ஜரி அப்போ ரொம்ப ரிஸ்க் ஓவர் ஆகி இந்த பேஷண்ட் இறந்து போயிட்டாங்க. ஆனா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு வேணாத சர்ஜரியை இவர் வேணும்னே பண்ணிட்டு எங்களுக்கு காசு செலவு போய்க்க பாக்குறாரு, நாங்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டோம், இந்த டாக்டர் மேல கேஸ் போட போறோம்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் விசாரணைக்காக உங்க அப்பாவை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, உங்க அப்பாக்கு இதெல்லாம் தேவைதானா அப்படிங்கறத நீ தான் உங்க அப்பாட்ட போய் கேட்கணும், ஏன்ட்டு கேட்க கூடாது அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. முதல் முறையா மிங்க அவங்க அப்பாவை தேடி சும்மா வரா நல்ல காரியத்துக்காக. மிங்க பார்த்ததும் அவங்க அப்பா ஹாப்பி ஆயிடுறாரு. எத்தனையோ புக்கு வச்சு படிச்சுட்டு இருக்காரு. அது என்ன அப்படின்னு போய் மிங்க பார்த்தா, இவன் பிரான்ஸ்க்கு போய் படிக்கணும்ல, அதுக்கு என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இருந்து கேட்டலாகும் வச்சுட்டு இருக்காரு. மிங்குக்கு யோசிக்கிறான், நம்மளை பத்தி தான் அவர் யோசிக்கிறார் போல அப்படின்னு. இங்க பாருடா நான் சமைச்சிருக்கேன், ஒழுங்கா சாப்பிட்டு போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, மிங்கும் சரி ஓகே அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட முரண்டு பிடிக்காம சாப்பிட உட்காந்துக்கிறான். இங்க நம்ம சீயுக்கு அவங்க அம்மாக்கு ஹோட்டல்ல வேலை இருக்குன்னு அந்த வேலை பாப்பால ஒரு அத்தை பொண்ணு, அவ சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்கா. ஜியு நான் அவன்ட்டு ஒரு விஷயம் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, ஜிஜி இருக்கான்ல அவனுக்கு ஆபீஸ்ல விஷயம் தெரிஞ்சு ஆபீஸ்ல அவனை விட்டு துரத்தி விட்டாங்களாம். சோ அந்த ஊரை விட்டே அவன் போக போறானா அப்படின்னு சொல்ல, அவனுக்கு நல்லா வேணும் தான் அப்படின்னு நம்ம சீயு கத்த ஆரம்பிக்கிறான்.
ஆரம்பிக்கிறா. அத்தை பொண்ணு உன்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லல. அன்னைக்கு நீ கல்யாணத்துக்கு எடுத்துட்டு அங்க இருந்து போயிட்டல, அதுக்கப்புறமா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. உங்க ஸ்கூலுக்கு வந்து உன்கிட்ட பிரச்சனை பண்ணி உன ஸ்கூல்ல விட்டே துரத்தணும்னு உன் பெரியமா பெரியப்பாலாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா ஜிஜி தான் அவளை மட்டும் ஏதாவது பண்ணீங்கன்னா நான் ஏதாவது பண்ணிக்குவேன் அப்படின்னு அவங்கள மிரட்டி அடக்கி வச்சான். அவன் வந்து கெட்டவன் தான், தப்பு பண்ணிட்டான் தான், ஆனா ரொம்ப கொடூரமானவன் கிடையாது, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அன்னைக்கு ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு நம்ம சியோ விண்டோ வழியா எட்டி பாக்குறா. யாரையோ ஒருத்தங்கள ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. மூமோட அம்மா மூமோலாம் பின்னாடியே போய் இருக்கிறாங்க. அது அவங்க அப்பா தான் அப்படின்னு நல்லாவே தெரியுது. கரெக்டா போய் ஸ்கூல்ல டான்ஸ் கிளப்ல போய் பாக்குறா சியோ. மூமோ அன்னைக்கு வரல, அவங்க அப்பா உடம்பு சரியில்லை அப்படின்னு இவளுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருது. அவங்க அம்மா அவளை பிக்கப் பண்ணிக்க வராங்க. சியோ உடனே அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்ல அவங்க அம்மாவும் கிளம்பி போறாங்க. மூமோ வெளியே வரா. உடனே அவங்க அம்மா பார்த்துட்டு சியோ நீ அவளுக்கு போய் ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுன்னு சொல்ல சியோ மூமோவை கூட்டு போயிடுறா. மூமோக்கு ரொம்ப நேரமா சாப்பிடாம இருந்திருப்பா போல நேத்து நைட்ல இருந்து. விறுவிறுன்னு சியோ வாங்கி கொடுத்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்க அப்பாவுக்கு லிவர் கேன்சர் வந்துருச்சான். டாக்டர் சொல்றாரு கீமோ பண்ணா கொஞ்சம் வருஷத்துக்கு உயிரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீமோ பண்ணனா சீக்கிரமா இறந்து போயிடுவாராம். ஆனா கீமோக்கு பயங்கர செலவாகும் அப்படிங்கறதால எங்க அம்மாவால பண்ண முடியாது. இப்பதான் எங்க அப்பா வந்துட்டு நல்ல மனுஷன் மாதிரி மாறிட்டு இருந்தாரு. நானே எத்தனையோ தடவை எங்க அப்பா என்ன அடிச்சு கொடுமைப்படுத்தும் போது இவர் செத்துடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப அவர் சாக போறாரு அப்படின்னு தெரியும் போது என்னால அதை ஃபேஸ் பண்ண முடியல, எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. பாவமா இருக்கு மூமுவை பாக்கிறதுக்கு சியூக்கு. சியூவோட அம்மா அப்பாவும் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எப்படி பண்ண முடியும், எவ்வளவு தெரியுமா காசு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க என்ன பண்றது, உயிரோட மதிப்பு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் நம்மளாம் உடம்பு நல்லபடியா பாத்துக்கணும், பிள்ளைங்களை பாத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க அடுத்த நாள் மிங்க உட்காந்துட்டு திருப்பி கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கான். அப்பா அவனுக்கு ஏதோ ஞாபகம் வருது, அப்பா மேல போய் இப்படி ஒரு கேஸ் போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க சியூவோட அம்மா ஹோட்டல்ல உட்காந்துட்டு ஆளுக்கு அங்க பாரு புருஷனுக்கு கீமோ பண்ணா கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும், ஆனா செலவாகும், கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாம இருக்கா பாரு, இவளா ஒரு பொம்பளையா அப்படின்னு பேசிட்டு இருக்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து மூமோட அம்மா உள்ள வராங்க. இவங்க எல்லாம் வாய மூடிட்டு அமைதியா அந்த ஆண்டிஸ் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. மூமோட அம்மாக்கு நீங்க சாப்பிடுங்க, இந்தாங்க இதையும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கறியெல்லாம் கூட கொண்டு வந்து நம்ம சியூவோட அம்மா வைக்கிறாங்க. இல்ல இல்ல இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல நீங்க அமைதியா சாப்பிடுங்கன்னு சொல்றல அப்படின்னு சியூ அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து மூமோட அம்மா மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இங்க சியூ ஹாஸ்பிட்டல் போறா. அங்க அந்த தெரபிஸ்ட் டாக்டர் இருப்பாங்கல்ல, அவங்க யாருக்கெல்லாம் கவுன்சிலிங் தேவைப்படுதோ, அதுவும் எல்லா நோயை பத்தி எய்ட்ஸ் மாதிரி நோய்க்கெல்லாம் கூட கவுன்சிலிங் தேவைப்படுறவங்க இந்த முகாமணிக்கு பார்க்கலான்னு போஸ்டர் ஒட்டிட்டு இருக்காங்க. சியூ அங்க வரா. நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து மூமு கிட்ட உங்க ஹாஸ்பிட்டல் அவனை கூப்பிடுறாங்க, சீக்கிரம் போய் பாருன்னு சொல்ல மூமு அங்க இருந்து கிளம்பி போறா. மூமோட அத்தெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நான் கடன் கொடுக்குறேன், என் அண்ணனுக்கு நான் கடன் கொடுக்காம இருப்பேனா, மூமு இருக்காளே அவதான் நல்லா படிக்கிற பிள்ளையா இருக்கா, அவ வளர்ந்து அந்த கடன் அடைச்சுக்கிட்டோன்னு சொல்ல அவங்க அம்மா பாக்குறாங்க. 18 வயசு புள்ளைய கடன்காரி ஆக்கிறதுக்கு நான் விரும்பல, எங்க நிலைமை எப்படியோ போனா போது, அவ தலையில கடனை கட்ட மாட்டேன்னு சொல்ல உடனே இந்த மூமுவோட பாட்டி உனக்குலாம் அறிவிற்கா, மனசாட்சி இல்லாதவளே, என் பையன் உயிரை காப்பாத்து அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. சியும் நடுவுல போய் தடுக்கிறதுக்கு போறா. அவளே அந்த லேடி எல்லாம் தள்ளி விட்டுறாங்க. மிங்க அங்க வரான், அவளை புடிச்சிடுறான். இங்க உள்ள பார்த்தா மூமு அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா சொல்றாரு காசுலன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் வந்துட்டு இனிமே பழைய மாதிரி இருக்க மாட்டேன், நான் நல்லானா உங்களெல்லாம் நல்லா பாத்துக்குவேன், எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம மூமு அழுதுட்டு இருக்கா. சியு வெளியே இருந்து பாக்குறா. அதை பாக்கிறதுக்கு பாவமா இருக்கு. பக்கத்துல ஒரு கிளாத்தை வாஷ் பண்ற இடத்துல நின்னுட்டு அவங்க அம்மாவும் கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. சியுக்கு இந்த உலகத்தை நினைச்சே ரொம்ப கொடூரமா இருந்துட்டு இருக்கு. இங்க அடுத்த பக்கம் நேரா நர்ஸ் ஆண்டி கிட்ட மிங்க வந்துடுறான். என்னதான் சொல்றாங்க எங்க அப்பா கேஸ பத்தி அப்படின்னு. என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல, உங்க அப்பாவுக்கு வேலை போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தோணுது, ஆனா திடீர்னு நாளைக்கு உங்க அப்பாவோட கேஸ் விசாரணைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இறந்து போன லேடியோட புருஷன் திடீர்னு என்ன ஆனான்னு தெரியல, வரவே இல்ல, போன் பண்ணா கூட நாங்க எடுக்கிறதே இல்ல, நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான், காசு கேட்டப்ப கூட கொடுக்கல. ஆனா ஒரு நாள் பார்த்தா அந்த பொண்ணோட பேர்ல எங்க ஹாஸ்பிட்டல்ல காசு வந்து சேர்ந்துச்சு, அது பத்தி எனக்கு டீடைல்ஸ் தெரியல நர்ஸ் லேடி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.